ஆர்கானிக் விவசாயம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட கம்பெனி வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக். இது வந்து மதுரையில் வந்து எங்களோட தொழிற்சாலை எல்லாமே மதுரையில் இருக்குது. நாங்கள் வந்து இயற்கை உரங்களை வந்து தயாரித்து அதை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னா அதிகமான கெமிக்கல் உரங்கள் நிறைய பயன்படுத்துறதுனால விவசாயத்தில் வந்து அதிகமான மண் எல்லாமே பாலாகிட்டு இருக்குது. அதெல்லாம் மாற்றுறதுக்காண்டி நாங்கள் வந்து இயற்கை உரங்களை தயார் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக்னு ஒரு கான்செப்டில் கொண்டு வரோம். அதாவது எல்லாருமே என்ன விவசாயத்துக்கு வந்து என்ன இன்றைக்கி மனிதருக்கு வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதே மாதிரி விலங்குகளுக்கு கூட வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு கிளினிக் எதுவுமே கிடையாது. ஆனால் விவசாயத்துக்கு வந்து ஒரு மருத்துவமனை கொண்டாடுறதுக்காண்டி நாங்கள் வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக்னு ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 ஸ்டோர் வந்து தமிழ்நாடுக்குள்ளே கொண்டாந்துருக்கோம். இந்த அக்ரோ கிளினிக்கில் வந்து விதை முதல் விற்பனை வரை இங்கே வந்து எல்லா விதைகளும் கிடைக்கும், உரங்கள், அதுபோக வந்து டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து என்னென்னா நல்லா விவசாயம் நிறைய பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நேரத்தில் ஒரு சில டெக்னாலஜிலாம் கிடைக்காம இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் அதிகமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக வந்து இன்சூரன்ஸ், ஏதாவது பயிர் பாதுகாப்பு எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய நோய்கள் வந்தால் நோயை உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு ஐடியா கொடுக்குறது. அது இல்லாமல் வந்து அவங்க ஃபோனில் ஐடியா கேட்டாலும் நாங்கள் சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 அக்ரி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ அக்ரி, அதுக்கடுத்து பிஎஸ்சி அக்ரி படித்த இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் அக்ரி டாக்டர்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து விவசாயத்தில் வந்து அவங்க ஆர்வங்கப்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து ஐடியா கொடுக்குற மாதிரி நிறைய அக்ரி டாக்டர்ஸ் வச்சுருக்கோம். இவங்க நேரடியாக ஃபீல்டில் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையானன்றதை ரெக்கமெண்டேஷனை கொண்டாந்து தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உரங்களையோ அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் வேணாலும் நாங்களே பண்ணித்தரோம். இது மட்டும் இல்லாமல் எங்களோட பொருள் வந்து என்னென்னா கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுறது. ஏன்னா இயற்கை உரங்கள்லாம் நிறையா இருக்குது, மண்புழு, மாட்டுச்சாணம், பஞ்சகவியா. எங்களோட வந்து கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் வந்து இமிடியேட்டாக ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னா கடல் பாசியில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 ரா மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட். இதை ஃபார்முலேஷன் பண்ணி ஜெல் டைப்பு, அதுக்கடுத்து வந்து கிரானுவலு, லிக்விடு, பவுடர் மாதிரி கொடுக்குறோம். ரீசெண்டாக டேப்லெட் டைப்பில் உரம் கொண்டாடுறோம். ஏன்னா நீ ஃபியூச்சர் வந்து ஆள் கிடைக்கிறதுலாம் வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். இதெல்லாம் வந்து பார்த்தா உரங்களை வந்து ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ போடுற இடத்துல ஒரு 10 கிலோ போட்டால் போதும். அந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு உரங்கள்லாம் கொண்டாந்துட்டு இருக்கோம். இதுபோல் ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த டானிக் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜியில் ப்ராடக்ட் நிறைய டெவலப் பண்ணி கொண்டாந்துட்டுருக்கோம். விவசாயிகள் அனைவரும் என்னென்னா இயற்கை விவசாயம் பண்ணணும், கெமிக்கலை குறைக்கணும். இயற்கை விவசாயத்தை அதிகமாக பண்ணால் நம்மளும் நல்லாயிருப்போம், நம்மளோட வருங்கால சன்னதிகளும் நல்லா இருப்பாங்க. அது கட்டாயம் வந்து சத்தியம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். விவசாயிகளுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக இருந்து விவசாயத்தையும் விவசாயிகளை தொழில்நுட்ப சத்தியம் கட்டாயம் கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.